தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மாள் அவர்களை சமூக வலைதளங்களில் பிச்சைக்காரி என்றும் கருவாட்டுக்காரி என்றும் கூவிக்கொண்டு திரிந்த திமுக காங்கிரஸ் செம்புகளுக்கு செருப்படி பதில் கொடுத்த அக்கா காளியம்மாள் அவர்கள். அந்த காணொலியை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. யார பிச்சைக்காரிங்க? நான் தரந்தான சொற்களை பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். யார பிச்சைக்காரின்ற? யார பிச்சைக்காரின்ற? ₹1 போய் யார்ட்டையும் போய் எனக்கு 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, அடுத்தவங்க காசுல உயிர் வளர்க்காத தகப்பனின் பிள்ளையடா நானு. கடைசி வரைக்கும் உழைப்பு, ஓடி ஓடி போய் அந்த கடல்ல கால் கடுக்க நின்று காலையில இருந்து மாலை வரை உழைச்சு வந்தால் கூட பசின்னு வந்த 10 பேரா இருந்தாலும் சோறு போடுற குடும்பத்துல பிறந்தவனா? யார கேட்கிற பிச்சைக்காரி? கருவாடு காசு கால் வாங்க முடியாது, கப்பல் வாங்கி விட்டுருக்காண்டா. அறிவு கட்ட மூலி, விவரம் தெரிஞ்சு பேசு. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து அக்கள் காளியம்மாள் அவர்களை பிச்சைக்காரி என்றும் கருவாட்டுக்காரி என்றும் பதிவு பண்ணிய இந்த திமுக காங்கிரஸ் செம்புகள், இந்த செம்புகள் எதற்காக இப்படி பதிவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அக்கா காளியம்மாள் அவர்கள் சமீபத்தில் ஒரு கார் எடுத்தாங்க. அந்த கார் வந்து பிச்சை எடுத்து பொழைக்கிறவங்களுக்கு எப்படி இந்த காரு, கருவாட்டு வியாபாரம் பார்க்கவங்களுக்கு எப்படி இந்த கார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வியே இந்த காங்கிரஸ்காரங்க திமுக சமூக வலைதளங்கள் எழுதிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம இப்போ இவங்ககிட்ட வந்து என்ன கேட்குறோம்னா, அந்த காங்கிரஸ்கார செம்புகள்ட்டையும் திமுக கார செம்புகள்ட்டையும், சரிடா அக்கா காளியம்மாள் அவர்கள் கருவாடு விற்று தான் பொழைக்காங்க, பிச்சை எடுத்து தான் பொழைக்காங்க இருந்துட்டு போட்டோம். அப்போ ஐயா கலைஞர் திருட்டு ரயில் ஏறி தானே வந்தார், அவங்களுக்கு இன்றைக்கி எப்படி சொத்து வந்துச்சு? ஏன்னா நாங்களாம் உழைச்சி அதில் கார் எடுக்கண்டா. நீங்கள் அப்படியாடா மக்கள் பணத்தை களவாண்டுலாடா பொழைக்கிங்க? நீங்கள் எங்களை சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்காடா? நாங்கள் 1000 தான் இருந்தாலும் கருவாடு விற்றுனால உழைச்சி தான் நாங்கள் கார் எடுக்கமோ தவிர எவன் பணத்தையும் களவாண்டு கேரளா கல்லை வெட்டி ஏற்றி கனிமங்களை சுரண்டி பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்று ஒன்று நாங்கள் பிழைக்கல. புரியுதா திமுக காங்கிரஸ் செம்புகளே? நீங்கள் என்னென்னா அக்கா காளியம்மாள் அவர்களை நீங்கள் பிச்சை எடுத்து பிழைக்கிங்க, கருவாடு விற்று பிழைக்கிங்க. ஏடா இன்றைக்கி அக்கா காளியம்மாள் அவர்கிட்ட 1000 இது கப்பல் இருக்குடா, உங்கள்கிட்ட என்ன மயிருடா இருக்குது? பணத்தை களவாண்டுட்டு பயந்து நாங்கள் வாழுதமாடா. இப்போ ரைடு வந்துடும், அப்போ ரைடு வந்துடும்னு நாங்கள் எங்கே போனாலும் தைரியமாக பேசுகிறோம். உங்களை மாதிரிக்க பிஜேபி எதிர்த்துட்டா ஐயா மோடி அவர்கள் வந்து நமக்கு ரைடை விட்டுருவார் அப்படின்ட்டு பயந்தாடா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். செத்த பயில்வலா உங்கள் அரசியலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கடா நாடே. காங்கிரஸ்காரனும் திமுககாரனும் யோக்கிய மாதிரிக்கு அக்கா காளியம்மாள் அவர்கள் விமர்சனம் செய்தது. அவங்க வைக்கிற கருத்துக்கு உங்களுக்கு எதிர்வினை கருத்து சொல்ல முடியுதாடா? அந்த கருத்துக்கு எதிர்வினை ஒன்றும் செய்ய முடியலை. சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெண்மணி அரசியலுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டு அவங்களை எப்படி தாழ்த்தி பேசணும், எப்படி அடக்கி பேசணும், ஒடுக்கி பேசணும்னு குதிச்சு எழுந்து வந்துடும் அந்த திமுக காரம்லாம். ஏன்னா நீங்கள் தானே இப்போ சொல்லித்தீங்க சமத்துவம், சமூக நீதி, பெண்மை, பெண் உரிமைன்னு. இப்போ ஏன்டா ஒரு பெண் அப்படி பேசுத்தீங்க? இதே அம்மையார் கனிமொழியவோ இல்லை அம்மையார் சோனியா காந்தியோ அப்படி நாங்கள் பேசட்டுமாடா? எங்களுக்கு தெரியும்டா பெண்களை எப்படி மதிக்கணும்னு. உங்களை மதிக்க ரோட்டில் பெற்று போடலை எங்களை. எங்கள் அம்மா எங்களை ஒழுங்காக தான் வளர்த்துருக்கா. உங்கள் அம்மா தான் உங்களை ஒழுங்காக வளர்க்கலன்னு நினைக்கேன். உங்கள் அம்மா நீ ஒழுங்காக வளர்த்துருந்தா நீ இப்படி பெண்மணியை பேசுவே இழிவா? முடிச்சு தமிழ் நெஞ்சங்களே.